Beautiful people, welcome to a new day and a new vlog. So yeah, ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஆல்மோஸ்ட் 1 month ஆகிட்ட உடனே இப்போ ஒரு லாங் ரைடுக்கு போகிறோம். பட் இந்த ரைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நோ மவுண்டன்ஸ், நோ சீ, நோ ஓஷன், நத்திங், எதுவுமே இருக்காது. இது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் எங்கே போகிறேன்னா வேலூருக்கு போகிறேன். ஸோ வேலூரில் வந்து ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது. ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து ரைடு கிளம்புவோம். பட் இப்போ நான் வந்து சோலோவாக போக போகிறதில்ல, பைக்கில் வந்து நான் சோலோ, பட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே காரில் வர போகிறாங்க. இது வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேங்கு. இது வரைக்கும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸும் பண்ணதில்லை. ஒரு டெம்பிள் சீரீஸ் மாதிரி இது ஒரு ட்ரை தான். இது வரைக்கும் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு இந்த ஊர் என்ன ஏது அங்கெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ரைட்டில் சொல்கிறேன் நான். ஸோ அங்கேருந்து வந்து வேலூர்லேருந்து இன்னொரு கோயிலுக்கு போக போகிறோம். அது என்ன ஏது அதெல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ரைட்டில் போக அப்டேட் பண்ணினே வரேன். 2 கோயில் தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து இன்னும் இந்த மாதிரி டெம்பிள்ஸை கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஏன்னா டெம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கல்ச்சர் இருக்குது. கல்ச்சர் ஹிஸ்ட்ரி நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அது எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அது பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. அதனால தான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. இந்த சீரீஸில் வந்து இந்த வீடியோஸ்லாம் நல்லா போச்சுன்னா அது ஷுவர்லி இந்த மவுண்டெயின்ஸ் சீனிக் வியூஸ், அப்புறமா இந்த ஓஷன், சி, பீச், இதெல்லாம் பக்கம் இருந்துச்சுன்னா கூடவே இந்த டெம்பிள்ஸும் உங்களுக்கு காட்டலான்னு ஒரு ஆசை. ஸோ வாங்க இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரெண்டோட வண்டி. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா இப்போ அவங்க சேம் டே வந்து பெங்களூர் போயிடுறாங்க. நம்ம அப்படி ஆகாது. நம்ம அங்கேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து வேறு எங்கன்னா போகலான்னு. ஸோ இப்போதைக்கு அர்ஜென்ட், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா 4:30, 7 o'clock ரிசப்ஷனா. 4:30 ஆகிட்டோம். இப்போ தான் ஒசூரே தாண்டிக்கிறோம். இது வரைக்கும் எதுவும் ரெக்கார்ட் பண்ணல. ஏன்னா ஒசூரில் என்ன எப்போவுமே வருது தானே பெங்களூர் டிராஃபிக்கு. ஒசூர் அதே மாதிரி ஒசூர் டால்லையும் பார்த்தீங்களா எப்படி டிராஃபிக்கு. செக் போஸ்ட்ன்றதுனால இவ்வளோ டிராஃபிக். It's 100 kilometers முடிச்சிட்டோம். இங்கே என்ன ஏரியான்றது தெரியல. பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆகிடும். ஸோ அதான் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுக்கலாங்க. வாட்டர் பிரேக் தான். தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பசங்களுக்கு பாய்ஸ் ஃபோன் பண்ணலாம். எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ ஃபோன் பண்ணிட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு அவங்க ரொம்ப தூரம் வராங்கன்னா நம்ம கேட்டுடலாம். கிட்ட இருக்கிறாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு அவங்க கூட ஒன்றா போகலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் சன்செட் ஆக போகுது. இன்னும் 118 kilometers டு ரீச் ஹோட்டல். ரூம் புக் பண்ணியாச்சு. டைம் வந்து 5:30. ஸோ எக்ஸாக்டாக 7:17 அதாவது 7:30க்குன்னு வச்சுக்கோங்க. 7:30க்கு ரீச்சு. லைட்டாக ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு அங்கே வந்து கிளம்பிட வேண்டியது தான். நம்ம பசங்க பாய்ஸ் வந்து பின்னாடி எங்கேயோ இருக்கிறாங்க. ஏன்னா இந்த அவங்க கிஃப்ட் வேறு வாங்குறாங்க. ஸோ அதுக்கு நிற்க வச்சுட்டு இந்த டாலு அந்த க்யூலெல்லாம் நின்று எக்கச்சக்க டிராஃபிக் வேறு இங்கே. வெறும் லாரி அது என்ன கோலோ தெரில. இன்றைக்கி வெறும் லாரிங்களாக ஓடினுக்குது. ஸோ கைஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஆக்சுவலாக இந்த டெம்பிள் சீரீஸ் பண்ணுறேன். இந்த சீரீஸ் மோஸ்ட்லி ஒரு 3 to 4 வீடியோஸாக தான் இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போல் வைக்க போகிறேன். அதாவது ஃப்யூச்சரில் இந்த மாதிரி சீரீஸ் வேணுமான்னு. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்து இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த போலில் ஆன்சர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இப்போ வரும். ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்குற வியூவர்ஸ் கூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிரியாணி. ஸோ அப்படின்னா என்ன, ஆம்பூருக்குள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம். ஆம்பூர்னாலே ஸ்டார் பிரியாணி, ரஹ்மானியா. எஸ், பயங்கரமான டிராஃபிக்கு. இங்கே ஃப்ளைஓவர் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது முடிகிற வரைக்குமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ளைஓவர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா பைபாஸில் அப்படியே போயின்னே இருக்கலாம். ஜிஎஸ் இருந்தால் 200 kilometers ஒரு ரைடே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு 1 day ரைட் போன மாதிரி ஒரு ஃபீலு. 2:30க்கு வீட்டை விட்டேன். பட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இவர் யார்ப்பா இவர் வண்டியும் ஓட்ட மாட்டார்.
ஸோ யா அதுதான் சொல்லி இந்த மாதிரி 2:30 வீடு விட்டேன். பட் டெக்னிக்கலாக 4:30 தான் ரைடே ஸ்டார்ட் பண்ணேன். 7:30 ரீச் 3 hours மோஸ்ட்லி 3 hours ஆக்சுவலி. யா ஸோ கூகுள் மேப் வந்து 4 hours காமிச்சிச்சு, எது காமிச்சிச்சின்னு தெரில. பட் 3 hours தான் ரீச் ஆகிட்டோம். ரூம் புக் பண்ணியிருக்கேன். எங்கே விடணுங்க? முன்னாடிங்களா? ஓகே ஸோ ஃபைனலாக ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஸோ கைஸ் இப்போது ஃபைனலாக ரூம் வந்தாச்சு. நம்ம அவுட்ஃபிட்டும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வராங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனாக போயிட்டு அதுக்கப்புறமா கிளம்பலாங்க. வந்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக ரிசப்ஷன் போகிறோம். நம்ம ஃப்ரெண்டை வாழ்த்துட்டு இந்த டேவை முடிகிறோம். ஸோ கைஸ் எதுவும் வீடியோவில் யாருமே எடுக்க முடியல, ஏன்னா சுத்தமாக டைமே இல்லை. இங்கே ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நம்ம ரொம்ப லேட்டாக போனோம். அங்கே போய் சேரத்துக்கு 9 o'clock ஆகிட்டு அப்புறம் அவங்க இங்கே வந்து இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு யாருக்குமே டைமே இல்லை. அங்கேயும் என் ஃப்ரெண்டையும் வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் ஃபோட்டோஸ் போடுறேன், எடுத்த சில ஃபோட்டோஸ் தான். அண்ட் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம், அதெல்லாம் போடுறேன். பட் அவங்கள ப்ராப்பராக இன்ட்ரடக்ஷன் அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் இன்னொரு vlogல. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். நாளைக்கு எங்கே போகிறோன்றது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். கேட்ச் கைஸ் இந்த நெக்ஸ்ட் ஒன். பாய், டேக் கேர், ப்ளீஸ்.